ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்தே கதை ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் வேற லெவலில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 13. டாப் 3 கூட சேர்த்து நம்ம ஹீரோ டீம் இப்போ 3-on-3 சேலஞ்ச் பண்றாங்க. கோல் கீப்பரா ரெண்டு சைடுக்குமே ப்ளூ லாக் மேன் இருக்கிறான். வின் பண்ற டீம் ஆப்போசிட் டீம் கிட்ட இருந்து ஒரு பர்சனை திருடிட்டு போயிருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பேர் தோத்த மத்தவங்க கூட போய் விளையாடணும் அப்படின்னு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னானாலும் சரி இவனை நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாஜிரா கிட்ட பால பாஸ் பண்றான். டாக்கிமிட்சு நீ இவனை பாத்துக்கோ அப்படின்னு ஜிம்பே சொல்றான். டாக்கிமிட்சு பயந்துட்டே இருக்கான். பாஜிரா அவனை தாண்டி பாஸ் பண்ணி கொண்டு போயிருந்தான். ஏன்னா ஈஸிக்கு நீ ரெடியான் பாஜிரா கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். பட் ஆனா அவங்க ஒரிஜினல் பிளான்ல நாகி கிட்ட அதை பாஸ் பண்ணிருந்தாங்க. பால் அவன் சிம்பிளா டச் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பால பாஸ் பண்றான். பால எந்த இடத்துல கரெக்டா அடிச்சா கோல் போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணி அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் கோலையே நம்ம ஹீரோ டீம் போட்டுருந்தாங்க. அந்த ட்ரைனிங் வர்த்தியா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ டீம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க திறமைகளை நான் பார்த்தது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரென் வந்துட்டு பேட்டில் ஃபீல்டில் எப்பவும் எதிரிக்கிட்ட முதுக காட்டிட்டு இருக்காதீங்க. இந்த மேட்ச் எனக்கு போரிங்கா தான் இருக்க போது. இது ஒரு பேட்டில் ஃபீல்டு. ரைஃபிள் லோட் பண்ணி ரெடியா நின்றுட்டு இருக்கிற எதிரிக்கிட்ட நீங்க உங்க முதுக காட்டிட்டு இருக்கீங்க. உங்களால பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா வர முடியாது அப்படின்னு ரென் வந்து மேட்ச் ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே ஃபீல்டோட சென்டர் பொசிஷன்ல இருந்து டைரக்டா ஷூட் பண்ணி கோலோ பெர்ஃபெக்ட்டா போடுறான். இது லீகல் தானா நாகே கேட்கவும் டோட்டலி லீகல் தான். இவனோட ஸ்கில்ஸ் அது எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு பாஷிரா சொல்றான். என்ன பொறுத்தளவு இந்த சாக்கர்ங்கிறது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி கிட்டத்தட்ட வால்வாசாவா போராட்டம் மாதிரி தான். ஒருவேளை நான் இதுல தோத்துட்டா இதுல உயிரையே இழந்ததா அர்த்தம் அப்படின்னு ரென் சொல்லவும், நாங்களும் உயிரை கொடுத்தா போராடுறோம் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா எனக்கு அப்படி இல்ல, தோத்து போறதுங்கிறது சாவறதுக்கு சமம். எல்லா மேட்சுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைட் டு த டெத் தான். தோக்குறதோ சாகுறதோ எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு ரென் சொல்றான். இவன் பேசுறது சைக்கோபாத் மாதிரி இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். இதுக்காகவே இவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் நினைக்கிறாங்க. பாஷரா வந்துட்டு பால நாகி கிட்ட பாஸ் பண்ணா. நாகியை விட ரொம்பவே ஹைட்டா ஜம்ப் பண்ணி ஜிபே அந்த பால பிடிச்சிருந்தான். இந்த ஃபீல்டுலயே அழகான ஒரு தன்னா அது நான் தான்டா அப்படின்னு நம்ம சொல்றான். என்ன விட இவன் எப்படி ஹைட்டா ஜம்ப் பண்ணா நாகி யோசிக்கிறான். அதோ பால் என்கிட்ட இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு டாக்கிமிட்சு ரொம்பவும் பயந்துகிட்டே ஒரு வழியா பால பாஸ் பண்ணிருந்தான். பால் எங்க வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம ஹீரோ போய் அதை பிடிச்சிருந்தான். நம்ம ஹீரோ டிஃபெண்டையும் மீறி காலை உள்ள விட்டு பால பிடிங்கிருவோம். இவன் கால என்ன இவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டீம் ரெட் திரும்பவும் ஒரு கோல் போட்டுருந்தாங்க. எஸ் நான் தான் இங்க அலக்கு அப்படின்னு டீம் பே சொல்றான். என்ன சமாளிக்கிறது மட்டும் தான் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். இவன் கால் ரொம்ப நீளமா இருக்கு, பால பிடிக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி விடுப்பா அடுத்த மேட்ச்ல பாத்துக்கிடலாம் அப்படின்னு பாஷிரா சொல்றான். பாஷிரா ட்ரிபிள் பண்ணி பால கொண்டு போயிட்டு இருக்கான். என்ன அங்கே நின்னுட்டு இருக்கா, இப்படியே பயந்தா தோத்துருவேன் பாஷிரா சொல்லவும், அச்சோ என்ன சொல்றேன் நாங்க தோத்துருவோமா, அச்சோ நான் என்ன பண்றது, என்னால என் டீம் தோத்துறக்கூடாது, என்ன தாண்டி இவன் பால கொண்டு போயிட்டோம்னா அவ்வளவுதான், நான் எப்படியாச்சும் இவனை பாஸ் பண்ண விடாம தடுக்கணும் அப்படின்னு பயந்துகிட்டே டாக்கிமிட்சு செம்ம ஃபாஸ்டா ஓடி வரான். ஆனாலுமே அவனை ட்ரிபிள் பண்ணி தாண்டி பால பாஷிரா கொண்டு போயிருந்தான். பட் பாஷிராவோட அவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கிறான். அதே நேரத்துல அந்த டாக்கிமிட்சு ரொம்பவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கிறான். ஃபவுல் பண்ணியாச்சும் அவனை பிடிச்சிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பிடிச்சா, அச்சோ என் வழியில் நிற்காத எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ தடுத்தால. டாக்கிமிட்சு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை மோதிட்டு அவன் பாட்டு போய் கோல் போட்டுருந்தான். ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான்னு தெரியும். ஆனா மத்த ரெண்டு பேர் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. தனித்தனியா அந்த மூணு பேருமே ரொம்பவும் ஸ்ட்ராங் தான். கண்டிப்பா எங்க கூட அவங்களால 1-on-1 மோதி ஜெயிக்கவே முடியாது. என் கூட இருக்கிற ரெண்டு பேர் இருந்தா கண்டிப்பா என்னால எந்த மேட்சா இருந்தாலும் வின் பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆனா இவங்க எங்களை விட பெரிய மான்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க. இப்படியே போனா நாங்க தோத்துருவோம். என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கவும், அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்களை நம்ம கண்டிப்பா தோக்கடிச்சு எப்படி கோல் போடுறதுன்னு யோசிப்போமா அப்படின்னு நாகி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். பேசி ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருக்காங்க போல அப்படின்னு ஜிபே பாக்குறான். நீ சொல்றதோ கரெக்ட் தான், 1-on-1 மோதி ஜெயிக்க முடியாதுன்னா ஒரு ட்ரியாவா நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணுவோம். இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. ஆனா நாகி நீ நார்மலா இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நான் திரும்பவோ தோக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாகி சொல்றான். கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 1-on-1 அந்த டாப் 3 ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இவங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ டீம் பால அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் பண்ணி பால அப்படியே கோல் கிட்ட கொண்டு போனா போதும். பட் ஆனா ரொம்ப நேரத்துக்கு இவங்களே பால இப்படி பாஸ் பண்ணிக்கிட்டேவும் இருக்க முடியாது. சோ பாஷிரா லைட்டா அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கேப்ல நம்ம ஹீரோ வந்து கோல் பக்கத்துல போய் டைரக்ட் ஷாட் அடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை இப்போ ஒரு கோலை ஸ்மெல் பண்றான். அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆன டயத்துல டக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ரெண்டு தாண்டி அதுக்கு பின்னாடி கோல் கிட்ட ஓடிட்டு இருக்கான். எஸ் இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது, நான் அவனை நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா, உன் கண்களால நீ எதை பாக்குறியோ அதை என்னாலயோ பார்க்க முடியும் அப்படின்னு ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட வரவும், இப்ப பாஷிரா நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணாம டக்குனு பிளான மாத்தி நாகி கிட்ட பாஸ் பண்றான். பாஷிரா ஏன் பாஸ் பண்ணா அப்படிங்கறத நாகியோ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். சோ நாகி பாலா அவனுக்கும் பின்னாடி பாஸ் பண்றான். எஸ் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு பாஷிரா நினைக்கிறான். ஒரு வழியா இவங்க கோல் போட்டுருந்தாங்க. உண்மையான ஸ்ட்ரைக்கர்ஸ் எவ்வளவு பெரிய சிச்சுவேஷனையும் தனக்கு சாதகமா மாத்திக்கிடுவாங்க அப்படின்னு ஈகோ சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ரியோ பால பாஸ் பண்ணும்போது உன் மனசுல என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு தான் எப்போ சொல்லுவான். ஆனா பாஷிரா பால பாஸ் பண்ணும்போது மைண்டுக்குள்ள ஒரு புது பிளானை இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன சொல்ல வந்தான் நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நாகி சொல்லவும், சொல்லாமே நாகி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். இவங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ
ஹீரோ நினைக்கிறான். திரும்பவும் எதிரிங்க கிட்ட முதுக காப்பிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரென் வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல இருந்து டைரக்ட் ஷாட் அடிக்கிறான். போச்சு அப்படின்னு நாகியும் பாசிராவும் நினைக்கவும், நான் உன்னை வாட்ச் பண்ண மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா அதை தடுத்துருதான். நீ என்ன வாட்ச் பண்ற மாதிரி நானும் ஒன்ன வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கோலை மட்டும் இல்ல என்னால டேஞ்சரையும் சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பால் வெளியே போனதுனால கார்னர் கிக்காக ரென் போய் நின்னுட்டு இருக்கான். ரென் யார்கிட்ட பால பாஸ் பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ சென்டர்ல ரெடியா நின்னுட்டு இருக்கான். யார்கிட்ட அவன் பால பாஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா கார்னர்ல நின்னுக்கிட்டு டைரக்டா அவன் ஒரு கோலை போட்டுருதான். இது நம்ம ஹீரோ டீம் மட்டும் இல்ல ரென்னோட டீமுமே கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல அவன் கிட்டயோ திறமைகள் இருக்கு அப்படின்னு ஜிம்பே சொல்றான். ஒருவேளை நான் லெஃப்ட் கார்னர்ல போய் நின்றுக்கணுமா, இல்ல அப்படி பண்ணியிருந்தோம்னா பால பாஸ் பண்ண ஒரு வீக் ஸ்பாட் கிடைச்சிருக்கோம், அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. நான் என்ன பொசிஷன் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படியே போனா நம்ம தோத்துருவோம், இது அஃபென்சிவ்கான டைம் அப்படின்னு நம்ம ஹீரோ டீம் ரெடி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை வச்சு மிட்ஃபீல்டை இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரென்னோட ரியாக்ஷன் டைம் ஃபாஸ்டா இருக்கு. போன தடவை நடந்த மாதிரி எங்க பிளான் அவன் சொதப்ப நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பால எப்படி பாஸ் பண்றது மூலமா நீங்க ஸ்ட்ரைக்கரா மாற முடியும்னு நினைச்சீங்களா, ஆல்ரெடி கேம் ஓவர் அப்படின்னு ரென் சொல்லவும், ரெனுக்கு பின்னாடி ஒரு ஓப்பனிங் இருக்கு, என்னால ஒரு கோலை ஸ்மெல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாசிரா அப்படின்னு சொல்லவும், பாசிராவும் நம்ம ஹீரோ கிட்ட பால பாஸ் பண்றான். பட் ரென் நம்ம ஹீரோ கூடவே சேர்ந்து ஓடி வந்துருதான். ஹியூமன் ஐ எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சுக்கிடலனா நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு ரென் சொல்லவும், இவன் எப்படி இங்க வந்தான், எனக்கு முன்னாடி இவன்லாம் இப்ப பால ரீச் பண்ணுவான், கிட்டத்தட்ட இவன் ஏதோ என் மைண்டை ரீட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஓப்பனிங்கா இருந்த இடம் அது உண்மையிலேயே இவன் கிரியேட் பண்ணது தான். அது ஒரு ட்ராப், வேணும்னே ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி அவன் கிரியேட் பண்ணிருக்கான். அவன் வலையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவனை எப்படியாச்சும் தாடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். மேட்ச் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள நாங்க தோத்துட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த 3 பேருக்கும் எங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது எவ்வளோங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. அவனோட ஸ்கில்ஸ்க்கு முன்னாடி நான் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் ரெட் டீம் எடுத்ததுனால ரெட் டீம் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஒயிட் டீம்ல இருந்து இப்போ நம்ம டீமுக்கு யாரை சூஸ் பண்றது அப்படின்னு ஜிம்பே கேட்கவும், நீங்க யாரை வேணா சூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு ரென் சொல்லவும், ஜிம்பே அட்டாக்கி மிட்ஸோ 2 பேருமே ஒரே பர்சனை தான் செலக்ட் பண்றாங்க. நீ இங்க வா அப்படின்னு சொல்லி பாஷிராவை கூப்பிடுறாங்க. ட்ரிப்ளிங் ஸ்டைல் அண்ட் அந்த பாஸ் அது வேற லெவல், நீ இருந்தா எங்க டீம் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பேசி முடிச்சிட்டீங்கன்னா வாங்க போலாம் அப்படின்னு ரென் கூப்பிடுறான். ஓ ரோல்ஸ்னா ரோல்ஸ் தான், நான் இப்ப போய் தான் ஆகணும், நான் போறேன் இசகி. பட் ஆனா நான் உனக்கு வேணும்னு நீ நினைச்சேன்னா அவங்க கூட மோதி நீ என்ன திரும்ப வின் பண்ணு. இப்போதைக்கு எனக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் சொல்றது தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ட்டு பாஷிரா போறான். செகண்ட் செலக்ஷனோட 3rd ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ அண்ட் நாகி தோத்து போயிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ என்னதான் இருந்தாலுமே அவங்க டாப் 3 பிளேயர்ஸ், அதுலயும் அந்த ரென் வந்துட்டு நம்ம ஹீரோவோட மைண்டையே ரீட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோவோட ஒவ்வொரு பிளானையுமே அவன் பிரேக் பண்றான். ரென்னுக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோ டீமால விளையாட முடியல. நம்ம ஹீரோ டீம் தோத்துட்டாங்க. பாஷிராவோட ட்ரிபிளிங் வெப்பனுக்காக தான் அவனை செலக்ட் பண்ணி அந்த டீம் இப்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிதான் கதையே இன்னும் வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.